இந்த மதியான நேரத்துல வந்திருக்கிற என் மேல என் ஜனங்கள் மேல அசைவாடுவீராகப்பா. ஏதோ நாங்க கடமைக்காக வந்துட்டு போகாம ஆண்டவரே, எஸ்லா கர்த்தரே, ஆண்டவரே நான் முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லத்தக்கதா, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லத்தக்கதா சாட்சிகள் இந்த நாளில கர்த்தர் எழுப்பி தருவீரா. நீர் அப்படி செய்து உங்க திருநாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நல்லா உற்சாகமா சொன்னதான் நானும் கொஞ்சம் உற்சாகமா கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில குறுகிய நேரமா இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்துல சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டிய விதத்துல இந்த நாளில் ஆவியானவர் எனக்கு என்னுடைய ஆவியில கடந்த நாட்களில் என்னை பாரப்படுத்தின வார்த்தைகளை இந்த நாளிலே நான் இந்த மருதகுளம் பகுதியில் இப்படியான இந்த பரிசுத்த உபவாச நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு பாராட்டின இந்த நல்ல இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சொல்லப்படுகிற சத்தியங்களை தயவு செய்து நீங்கள் கவனமாய் கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட சத்தியம் தானே, நாம் படித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதி தானே என்று சொல்லி நாம் அலட்சியமாய் இருந்து விடாதபடி நான் திரும்ப சொல்லுகிறேன். கேட்ட சத்தியம் தானே, அன்றாடு படிக்கிற வேத புஸ்தகம் தானே, இது நமக்கு தெரியாதா அல்லது நாம் அறியாத வேத பகுதியா என்று சொல்லி நாம் அதை அலட்சியப்படுத்தி விடாதபடி, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி, ஆண்டவரே வேதத்தில் உள்ள மறைபொருள்களை நான் அறியும்படி என்னோடு நீர் பேசும் என்கிற ஒரு தாகத்தோடு நாம் இந்த மதியான நேரத்தில் அமருவோமானால் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னைக்கு ஆவியானவர் பேச போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்கள் முன்பதாக வைத்து அந்த கேள்வியினுடைய அடிப்படையில் இன்னைக்கு நான் உங்களோட சத்தியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த நாளில கடந்த நாட்களில் ஆவியானவர் எனக்கு ஒரு வேத பகுதியை ஞாபகப்படுத்தி வேத பகுதியின் மேல என் கண்களை நிறுத்தி அந்த பகுதியில் அடங்கி இருக்கிற சத்தியங்களை வருகிற ஜனங்களுக்கு சந்திக்கிற ஜனங்களுக்கு போகிற இடங்களில் இதை போதி என்று என் ஆவியில அவர் தெளிவாய் வைத்தபடினா இந்த நாளிலே ஆவியிலே நிச்சயித்தவனாய் இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். படித்தவர்களாய் இருந்தாலும் சரி, ஓரளவு படித்தவர்களாய் இருந்தாலும் சரி, எல்லாரும் விளங்கத்தக்கதாக நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. விசேஷமா இந்த நாளில் நான் சொல்லப்படுகிற கேள்வி என்ன? இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆசை என்னவென்றால் பொதுவாக மனிதனுடைய இருதயத்தில் படர்ந்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் என் மனைவி, என் பிள்ளைகள், என் புருஷன், என் சந்ததி, என் எதிர்காலங்கள், என்னுடைய தொழில், என்னுடைய பிரயாசம், இவை அனைத்தும் என்னையும் நானும் என்னை சார்ந்த அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ பிரயாசப்படுகிறார்கள். இது தவறு அல்ல, இது நல்லதுதான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் நம்மை உண்டாக்கின தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற மாறாத எண்ணமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். அப்ப தேவனுடைய இருதயத்திலும் இருக்கிற ஒரு மாறாத எண்ணம் என்னவென்றால், நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படிதான் அன்னைக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்குரிய ஜெபத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். ஆயினும் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன என்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். சத்தியத்தை அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் தேவையான விடுதலை எதுல உண்டு? தேவனுடைய ஆவியிலே உண்டு. சோத்திரம். ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கத்தில் குமாரன் இறங்கி வந்து மனுஷனை விடுதலையாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இது ரெண்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியம், நீ சத்தியத்தை அறிகிற பொழுது நீ மெய்யான ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் நீ நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி தேவன் வேத வார்த்தையினுடைய வழியாக நம்முடைய கண்களை திறந்து விடுகிறவராயிருக்கிறார். நான் கிறிஸ்துக்குள் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிற காரியம், இந்த காரியத்தை மிகுந்த வாஞ்சையோடு தாகத்தோடு கூட
பகிர்ந்து கொள்கிறேன். ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன், முடித்து விடுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுத்தப்படட்டும். இந்த நாளில் தேவ ஆவியானவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்ன வேதம் சொல்லுகிறது. பொதுவாக மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியங்களை ஒரு கேள்வியாக அடிப்படையாக வைத்து என்னவென்றால் கர்த்தருடைய நாமம் மையப்படுத்தப்படட்டும். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் சேர்க்கிற தங்களுடைய ஆசீர்வாதம் தன் பிள்ளைகளை போய் சேராதிருப்பதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்கள் எதிர்கால சந்ததிகளுக்காக அவர்கள் படுகிற எல்லா பிரயாசமும் படுகிற காலத்திலே படுகிறார்கள். எத்தனையோ போராடி நான் ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்து விட்டேன் என்கிற ஒரு நிறைவோடு கூட நம்முடைய பிதாக்கள், நம்முடைய தகப்பன்மா, நம்முடைய பெற்றோர்கள் மரித்தாலும் அவர்கள் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்காமல் போவதற்கு என்ன காரணம் என்கிற இந்த கேள்வியை அடிப்படையாய் கொண்டுதான் இன்னைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை மையமாய் கொண்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் இந்த நாளில நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கேள்வியினுடைய அடிப்படையில ஆவியானவர் கொடுத்த குடும்பம் நமக்கு எல்லாருக்கும் வாசித்து நன்கு பழக்கமான ஒரு குடும்ப கதை தான் ஏசா, யாக்கோபு, ஈசாக்கு, ரெபெக்கா. இந்த குடும்பத்தில் உள்ள இந்த காரியங்களை தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டு நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் வேகமா நம்ம எடுத்துட்டோம் சொன்னா நம்ம சீக்கிரமாய் முடிப்பதற்கும் நாம் தெளிவடைவதற்கும் சீக்கிரமாய் நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்தை ஒரு வாசிக்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். கொஞ்சம் நான் பாருங்கன்னு சொல்லும் போது மாத்திரம் வேதத்தை பாருங்க, மற்றபடி நான் பேசும்போது தயவு செய்து நீங்க என்ன பாருங்க. யாக்கோபு ஜெபித்த ஒரு ஜெபம், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை அநேக ஜெபத்துல அநேகர் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை தேவன்கிட்ட கேட்கும் பொழுது கண்ணீரோட உபவாசத்தோடு கூட நாம் ஜெபத்தில் ஈடுபடுகிற பொழுது அநேக வார்த்தைகளை வசனங்களை நாம் கோடிட்டு தேவனிடத்தில் ஆண்டவரை இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் மன்றாடுகிற கெஞ்சி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு வார்த்தை, யாக்கோபு யாப்போக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு ஆற்றின் கரை ஓரத்துல அவன் தனி மனிதனாய் நின்று ஜெபித்த இந்த ஜெபம் தான் இந்த வார்த்தையா இருக்கிறது. என்ன வார்த்தை? வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன பண்ண மாட்டேன், நான் போக விட மாட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த யாக்கோபு அந்த யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றின் கரை ஓரத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். ஸ்தோத்திரம். ஒரு தீர்மானத்தோடு கூட தன் ஜெபத்தை அவர் தொடங்குகிற ஒரு அனுபவத்தை உடையவராயிருக்கிறார். ஒரு தீர்மானத்தோடு கூட தன் ஜெப இடத்துல அவர் உட்கார்ந்த ஒரு அனுபவத்தை அங்கு காட்டுகிறது. அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு அழுத்தம், அவருடைய இருதயத்தில் இருக்கிற பெரிய வாஞ்சை எதை நாடுகிறது? தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இதை யாரோ ஒரு இடத்தில் அல்ல, தன்னை ஆசீர்வதிக்க பாத்திரவானா இருக்கிற தேவனிடத்துல தான் கேட்கிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். ஆண்டவரே நீங்களே போகணும்னு நினைச்சாலும் நான் உங்களை விட மாட்டேன். ஒரு முடிவோட தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் ஜெபத்தை ஏதோ 5 நிமிஷம் ஜெபிக்கலாம்னு உட்கார்ந்து, ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கலாம்னு உட்கார்ந்து, அரை மணி நேரம் ஜெபிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரைட் ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சு நாளைக்கு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நம்முடைய அனுபவம், இப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. ஆனால் யாக்கோபினுடைய அனுபவத்தை பாருங்க. அவர் ஜெபிக்கிற பொழுதே ஒரு தீர்மானத்தோடு கூட நான் ஜெபிக்க அமருகிறேன். என் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் என்ன என்று என் தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவன் அறிகிற பிரகாரம் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்கட்டும். என்ன தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதிக்காம இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். என்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்னைய நீங்க ஆசீர்வதிக்கணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தன் மனைவி, தன் பிள்ளைகள், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறை படுத்தி தனி மனிதனாக தன் தேவை என்ன என்பதை தன் மனைவிட்ட கூட ஷேர் பண்ணாம, தன்னுடைய அங்கலாய்ப்பு என்னங்கிறத தன் மனைவிக்கு தெரியாது, தன்
தன்னோடு சப்போர்ட்டா இருந்த கூட இருந்த ஆட்களுக்கு, ஊழியனுக்கு, வேலைக்காரனுக்கு தெரியாது. எல்லாரையும் அவன் அப்புறப்படுத்தி விட்டு, அக்கறை சேர்த்து விட்டு, கொஞ்சம் போங்கள் என்று சொல்லி அவன் இரவு முழுவதும் அந்த யாப்போக்கு என்று சொல்லப்படுகிற ஆற்றின் ஓரத்தில் அவன் தனிமையா தன் இருதயத்தில் உண்டான ஆழமான காரியங்களை அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறவனாயிருக்கிறான். நன்றாய் கவனியுங்கள், தயவு செய்து நன்றாய் கவனியுங்கள். சோத்திரம். ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்கிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் போராடினான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் போராடினான். யாக்கோபு போராட வேண்டிய நிர்பந்தம் என்ன? யாக்கோபுக்கு யாக்கோபு இரவு முழுவதும் கண்ணீர் விட வேண்டிய நிர்பந்தம் எதற்கு யாக்கோபுக்கு வந்தது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இந்த யாக்கோபுக்கு என்ன குறைச்சல்? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஜெபத்திலே அவருடைய தேவை அடங்கி இருக்கிறது. என்ன தேவை? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், அவருடைய ஜெபத்திலே அவருடைய தேவை அடங்கி இருக்கிறது. என்ன தேவையா? என்ன தேவை? நீங்க என்னைய ஆசீர்வதிக்கணும். ஓஹோ, ஆசீர்வாதத்தை கேட்கிற இந்த யாக்கோபினுடைய நிலை தரித்திரமான நிலையில் இருக்கிறாரா? ஒன்றுமில்லாத நிலையில் இந்த யாக்கோபு இருக்கிறாரா? இல்ல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத நிலையா? சோத்திரம். யாக்கோபு கேட்டது எதுவும் அல்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். சோத்திர. மனுஷனுக்கு ஆசை என்னைக்குமே அடங்காது. பண ஆசை எல்லா மனுஷனுக்கு இருக்கிற ஆசையிலேயே பெரிய ஆசை என்ன ஆசை? பண ஆசை. அப்ப பண ஆசை ஒரு மனுஷனை மோசமான நிலைக்கு கொண்டு போயிருது. சோத்திரம். உலகத்தான் சொன்ன ஆசையே அழிவுக்கு காரணங்கிறான். ஆனா அந்த யாக்கோபு கிட்ட என்ன குறைச்சல்? யாக்கோபு கிட்ட என்ன குறைவு? ஒரு ஊருக்கே சோறு போடக்கூடிய அளவுக்கு இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான். 20 வருடம் சம்பாதித்த ஆசீர்வாதம் தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டில 20 வருடம் சம்பாதித்த ஆசீர்வாதத்தை, பெரிய முதலை, எதிர்கால ஆசீர்வாதத்தை கையில உள்ளடக்கினவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யாக்கோபு பண்ணுகிற ஜெபம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சுருக்கமா தெளிவா என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, முக்கியமான காரியங்களை சொல்லிவிட்டு நான் சீக்கிரம் முடிக்க பிரயாசப்படுகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்கும்படி நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொன்ன என்று கேட்ட இந்த கேள்விக்கு நாம் பதிலை காண வேண்டுமானா, எதற்காக இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு கேட்கிறாரு? எதற்காக யாக்கோபு இந்த ஜெபத்தை பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது என்று இந்த கேள்வியினுடைய முகாந்திரத்தை நாம் அறிய வேண்டுமானா, இதற்கு பின் இவனுடைய சரித்திரத்தை நாம் திருப்பி பார்த்தால் மாத்திரமே இவனுடைய இந்த ஜெபத்தினுடைய முகாந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் திரும்ப சொல்லுகிறேன், கேட்ட சத்தியம் தானே, அடிக்கடி படிக்கிற சப்ஜெக்ட் தானே, அலட்சியமா இருக்காம அதுல சொல்லப்பட்ட முக்கிய காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் நினைவுபடுத்தி விட்டு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் சொல்லுகிறேன், நான் சொல்லிவிட்டே நான் போகிறேன். நன்றாய் நீங்கள் கவனித்தால் போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். அப்ப யாக்கோபு ஜெபித்த இந்த ஜெபத்தினுடைய முகாந்தரத்தை, ஜெபத்தினுடைய காரணத்தை நாம் அறிய வேண்டுமானா, கோழி குப்பைய கிளற மாதிரி இவருடைய பேக்ரவுண்டு, ஏன் இந்த கொஸ்டின் இவருக்குள்ள வந்துச்சு அப்படி கொஞ்சம் திருப்பி பார்த்தாதான் இந்த கொஸ்டினுடைய அழுத்தம், இந்த கேள்வியினுடைய காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நமக்கு தெரியும், இந்த யாக்கோபு ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் பிறந்தவன். இந்த யாக்கோபோடு கூட ஏசா என்று சொல்லி அவனுடைய சகோதரனும் பிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசா யாக்கோபு இருவரும் ஒட்டி பிறந்தவர்கள். ஸ்தோத்திரம். ஒட்டி பிறந்தவர்கள், ஒரே தாயின் வயிற்றின் பிள்ளைகள். வேதம் சொல்லுது, அவர்கள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டார்களா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை என்ன பண்ணிட்டு சொல்லுங்க, என்ன பண்ணுச்சு? துள்ளுச்சு. நீ உன் வாழ்த்துல கேட்ட உடனே என் வயிற்று இருந்த குள்ள என்ன பண்ணிச்சான்? துள்ளிட்டு என்று சொல்லுகிறார். ஆனா இங்க ரெபெக்காளுடைய வயிற்றுல வேதம் சொல்லுது, இருவரும் மோதி கொண்டார்கள். யாரும்? ஏசாவும் அவனுடைய உடன் பிறந்தாகிய யாக்கோபும் மோதி கொள்கிறார். அங்கேயே ஒரு ஃபைட்டு, அங்கேயே ஒரு பங்காளி சண்டை.
அங்கேயே ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வித்தியாசம் குழந்தை தொடுறதுக்கு, குழந்தை துள்ளுவது தாய்க்கு நல்லா தெரியும். என்னம்மா துடிப்பு இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா கரெக்டா இருக்கு, துடிப்பு எல்லாம் கரெக்டா இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், அதெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்குது, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆனா பிள்ளைகள் துள்ளற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. வயிற்றுக்குள்ள நடக்கிற காரியத்தை பார்த்தா அவர் என்னமோ அன்பின் நிமித்தம் பாச மலர்களை போல இருக்கிற மாதிரி கட்டி தழுவிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ என்ன பண்ணல தெரியல. ஏதோ வித்தியாசமான உணர்வுகளை நான் உணர்கிறேன். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் கிரியேட் ஆகுது, இப்படியானால் எப்படியோ என்று சொல்லி ரெபேக்கா தன்னுடைய உள்ளத்திலே கேள்வியை எழுப்புகிறார். இந்த குழந்தைகள் இருவரும் மோதிக்கொள்வதை கண்டு, மோதிக்கொள்வது வித்தியாசமான அனுபவத்தை அவள் அடைந்த உடனே அவளால் சும்மா இருக்க முடியவில்லை, நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா அவளுடைய காரியத்தை பார்க்க முடியல. இருவரும் உள்ள ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இருவரும் உள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்குள்ள கொஸ்டின் எழும்பிருச்சு, இப்படியானா எப்படியோ எனக்கு தெரியலையே என்கிற ஒரு கேள்வி. எடுத்து வாசிக்கலாம், நான் தொடர்ந்து நான் செய்திக்கு போக விரும்புகிறேன். சோத்ரன் ஆதியாகமம் 27 அதிகாரம் 25 அதிகாரம் 25 22 வாசிங்க. ஆதியாகமம் 25 22. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி யாரிடத்துல விசாரிக்க போனாங்க? ஹலோ, ஒரு எல்லையை சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்களேன். 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இங்க வந்திருக்கிறேன், உங்க முகத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கிறேன். கொஞ்சம் உற்சாகமா என்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் மறுமொழி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். நானும் சந்தோஷத்தோடு இந்த மருது குலத்தை விட்டு நாங்க கடந்து போக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஆயிருச்சு, இப்படி ஆனால் எப்படியோன்னு சொல்லி கவலைப்படாம, இதுக்கு ரீசனை யாரை கேட்டா தெரியும்? இதுக்கு கர்த்தரை கேட்டாதான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா கற்பத்துல கனி யாரு கொடுக்கிற பலன்? கர்த்தருக்கு. இதுக்கு அவரு தான் அதிகாரி. கற்ப அம்மாட்ட இருந்தாலும் அந்த சாவி யார் கையில இருக்கு? இருக்கு. அப்ப கணவன் என்னங்க இப்படியே நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படி இல்ல, கணவன் எல்லாம் ஒரு இது கேட்கல, அவனுக்கு தெரியும் ஒரு வெளிப்பாடு. இதுக்கு காரணம், இதுக்கு சரியான பதில கேட்கணும்னா நான் கர்த்தர்ட்ட தான் போகணும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கணவன் கேட்டா கூட அப்படி இப்படி ஏதாவது சொல்லிடுவாரு. இருக்கிற பயத்தை காட்டில் இன்னும் ஏதாவது ஒரு பயமுள்ள வார்த்தையை தூக்கி போட்டுட்டா பிரச்சனை ஆகி போயிடும். அதனால பிரஷர் ஏறாத ஒரு வார்த்தை, தெளிந்த புத்தி அடைய பண்ணுகிற ஒரு வார்த்தை யார் இடத்துல தான் இருக்குதுங்க? கர்த்தரிடத்துல. அவர்கிட்ட போலான்னு சொல்லி விசாரிக்க அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றப்பா, அம்மா உங்க வயிற்றுல ரெட்ட பிள்ளைகள் உருவாகி இருக்குது. வேதம் சொல்ல தெளிவா சொல்றாரு, மூத்தவன் இளையவனை என்ன பண்ணுவான்? சேவிப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மோதி கொள்ளுகிற ரெபேக்காளுடைய வயிற்றுல கற்பந்தரித்த பிள்ளைகளுடைய திட்டத்தை ஆண்டவர் ரெபேக்காளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு சொல்லாமே பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர்ட்ட இருந்து கொஸ்டினை பெற்ற உடனே இந்த அம்மா கிளியர் ஆயிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். இந்த யாக்கோபும் இந்த ஏசாவும் வளருகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யாக்கோபும் இந்த ஏசாவும் வளர 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 இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற சில முக்கியமான குணாதிசயங்களை குறித்து வேதம் சொல்லுது. ஏசா வளர்ந்து பெரியவனானா, அவன் வேட்டையில வல்லவனாய் மாறினான். வேட்டைக்கு போவான், வேட்டையாடுவான் என்று சொல்லாமல் அவன் வேட்டையில எப்படி மாறுவானா? எப்படி இருக்கிறானா? அவன் வல்லவனாயிருக்கிறான். ஆனால் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் குணசாலியும் அவன் கூடாரவாசியுமா இருந்த, எப்பொழுதும் தன் தாயினுடைய அரவணைப்பிலேயே இருக்கிற ஒரு மனிதன் யாக்கோபு. ஏசா அப்படி இல்ல, ரோமம் உள்ளவன், முரட்டு குணம் உள்ளவன், வேட்டையாடுகிறபடியினால முரட்டு குணத்தை உடையவனாயிருக்கிறான். ஈவு இரக்கம் இல்லாதவன், ஒரு உயிரை ஈஸியா உடனே கொல்லக்கூடியதற்கு தயங்காத ஒரு மனிதன் இந்த ஏசா.
கர்த்தருடைய நாமம் மையப்படுத்தப்படட்டும். யாக்கோபின் குணம் அப்படி அல்ல, இவன் கொஞ்சம் சாந்த குணம் உள்ளவன் என்று வேதம் யாக்கோபை குறித்து அடையாளம் காட்டுகிறது. இந்த யாக்கோபு கிட்ட சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றா, இந்த யாக்கோபு சிறு பிராயம் முதல் கொண்டு அவன் ஞானமாய் புத்தியாய் விவேகமாய் வளருகிற ஒரு ஜீவியம் இந்த யாக்கோபின் இடத்தில் இருந்தது. நான் சொல்லுகிற வேதவசனம் சொல்லுகிற அனைத்தும் ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. ஸ்தோத்திரம். 27ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அதனுடைய விளக்கங்கள் காணப்படுகிறது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரிந்த பகுதியா இருக்கிறபடினால, இந்த பகுதிகள் உங்களுக்கு தெரிந்தபடியா இருக்கிறபடினால அதில் சொல்லப்படுகிற காரியங்களை தான் இந்த மதியான நேரத்தில் உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு சிறு பிராயத்திலேயே அவன் ஞானமாய் புத்தியாய் வளர்கிறவனாயிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மகன் வளர்ந்தா அந்த மகனுடைய எதிர்காலத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் யார் தான் சேர்த்து வைப்பாங்க? பெற்றோர் தான் சேர்த்து வைப்பாங்க. அப்பா சேர்த்து வைப்பாங்க, அம்மா சேர்த்து வைப்பாங்க. கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சாப்பிடாம இப்படி எல்லாம் அவங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி தன் பெற்ற பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க முடியுமோ, அவங்க எதிர்காலத்துக்கு அவங்க அலைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு, யாருடைய கையையும் ஏந்தாம வாழ்றதுக்கு என்னென்ன சோர்ஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பெற்றோர்கள் பண்ணுவாங்க. இதுதான் பெற்றோர்களுடைய சுபாவம். ஆனா பாருங்க, இந்த அனுபவம் இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில முந்தியே காணப்பட்டது. இளம் வயதிலேயே அவன் யாரும் சொல்லி அல்ல, தன் எதிர்காலத்தை குறித்த தரிசனம் உடையவனாக கண்ணும் கருத்துமாய் வளர்கிற ஒரு சுபாவத்தை உடையவனாயிருந்தான். எதிர்கால ஆசீர்வாதத்தை இளமையிலேயே சம்பாதிச்சு வைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்றவனாயிருந்தான் இந்த யாக்கோபு. ஏசா அப்படி அல்ல, ஏசா அப்படி அல்ல. அவன் திரிகிறவன், கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் திரிக்கிறவன், வாழ்க்கையை குறித்த நோக்கமற்றவன். இந்த ஏசாவை குறித்து வேதம் சொல்கிறது. ஏசாவுடைய சுபாவம் அலைகிறவன், வனாந்தரத்திலே அலைகிறவன், காடுகளிலே அலைகிறவன். எந்த மிருகம் கிடைக்கும், எதை அடிக்கலாம், எதை கொல்லலாம், யார் வாழ்க்கையை மிதிக்கலாம், யார் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம பண்ணலாம், ஒரு முரட்டு சுபாவம். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கரிசனை, ஐயோ நமக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, எதிர்காலத்தில் சந்ததிகள் வருவார்களே, எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டுமே, எதிர்காலத்துக்கு ஒரு வேலி போட வேண்டுமே, ஒரு காம்பவுண்ட் சுவரை எழுப்ப வேண்டுமே என்கிற பகுத்தறிவு ஞானம் எல்லாம் இந்த ஏசாவுக்கு கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த யாக்கோபு இளம் வயதிலேயே அவன் ஞானமாய் புத்தியாய் அநேகர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவன் வளர்கிறவனாயிருந்தான். எதிர்கால ஆசீர்வாதங்களை அவன் சேர்த்து வைக்கிறவனாயிருந்தான். நாள் வருகிறது, இளமை காலம்தான். யாக்கோபுக்கு இளமை காலம்தான், ஏசாவுக்கும் இளமை காலம்தான். ஆனால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் சற்று தன் கண்களை படர விட்டு பார்க்கிற ஒரு ஜீவியம் இந்த யாக்கோபின் இடத்தில் இருந்தது. அவன் சற்று தன் கண்களை படர விட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் இந்த யாக்கோபின் இடத்தில் இருந்தது. அவன் உற்று கவனித்து கவனித்து வர 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 ஒரு வித்தியாசத்தை அவன் அங்கு தன் ஃபேமிலியில பார்க்கிறான். ஒரு வித்தியாசம் அங்கு அந்த யாக்கோபினுடைய குடும்பத்தில் அங்கு நடக்கிறதை இந்த யாக்கோபு பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? ஏசா மூத்தவனாயிருந்தபடியினால அந்த நாட்களிலே மூத்தவர்களாய் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு குடும்பத்தில் மூத்தவங்களா பிறந்தா வேதம் சொல்லுது, அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்துலயும் அவங்களுக்கு 2 மடங்கு கொடுக்கணும். எத்தனை மடங்கு கொடுக்கணும் சொல்லுங்க? எத்தனை மடங்கு? யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? குடும்பத்துல பிறக்கிற மூத்த மகனுக்கு எது கிடைச்சாலும் சரி, அவருக்கு 2 மடங்கு. ஆனா அந்த 2 மடங்கு யாருக்கு கிடைக்காது? யாக்கோபுக்கு கிடைக்காது. யாக்கோபு அவன் தெளிவாய் வளர்கிறவனாய் இருந்தபடினால அவன் ஏசா பெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவன் கூர்ந்து கவனிக்கிறவனாய் இருந்தான். ஆகவே ஸ்தோத்திரம், தன்மேல் இப்படிப்பட்ட சிரேஷ்ட புத்திர பாகம் என்ற ஒரு மேன்மையான பங்கு உண்டு என்பதை அதனுடைய வேல்யூ தெரியாம ஏசா வாழ்கிறவனாயிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பல மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுத்திருந்தும் அதனுடைய வெளிச்சத்தை நாம் அறியாதபடியினாலே நாம் குருடர்களாய் மாறி கொண்டிருக்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தயவு செய்து நான் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்மளோடு கூட தேவ ஆவியானவர் பேசுகிறார். உன் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உன் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு இன்றைக்கே ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை தேவன் இந்த சத்தியத்தின் வாயிலாக தேவன் போட விரும்புகிறார். அந்த ஆதங்கத்தோடு தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாம் கிடைத்தது, ஆனால் இவனுக்கு ஒரு பாகம் தான், தன் அண்ணனுக்கோ 2 பாகம், எல்லாவற்றிலும் 2 பாகம். ஆனா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல தன் அண்ணனுக்கு ஒரு கவனம் இல்லை. அவன் கவனம் எல்லாம் சுத்திர கவனம் தான். அவன் கவனம் எல்லாம் அங்கே எங்கேயும் சுத்திர கவனம் தான். மேன்மையான சேஷ்ட புத்திர பாகம் என்ற ஒரு மேன்மையான அனுபவம் இருக்குதே, ஒரு பங்கு, ஒரு ஆசீர்வாதம் இருக்குதே என்பது மேல ஏசாவினுடைய கண்கள் போகவில்லை. ஆகவே யாக்கோபும் நெடுநாளாய் பார்த்தான், யாக்கோபும் நெடுநாளாய் கவனித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னையா அண்ணன் சேஷ்ட புத்திரத்தின் பாகத்தின் மேல கவனம் இல்லாமையா இருக்கிறானே, அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இன்னது என்பது தெரியாமையா இருக்கிறானே, வேணா நாமனாச்சும் போய் சொல்லலாம், அண்ணா உனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், இதை வச்சுட்டு நீ சும்மா இருக்கிறியே, இதை வச்சுட்டு நீ என்னென்ன பண்ணலாம், உன் எதிர்காலத்தை நீ எப்படி நீ அமைச்சுக்கலாம் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை, தனக்கு தெரிந்ததை தன்னுடைய அண்ணனுக்கு யாக்கோபு எடுத்து சொல்லுகிற அனுபவம் இந்த யாக்கோபின் இடத்துல இல்ல. ஒரு நாள் வந்தது, அலட்சியப்படுத்துகிற இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நான் வாங்கினால் என்ன? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஏசா அலட்சியப்படுத்துகிற சேஷ்ட புத்திர பாகத்தை நான் வாங்கினால் என்ன? என் கைக்கு வந்தால் அது நலமாயிருக்குமே. இந்த சிஸ்டருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சு என்ன ஆக போகுது? எனக்கு இருந்தா கூட பிரயோஜனமா இருக்குமே. இந்த அம்மாவுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா எனக்கு ஆசை இருக்குது, வாஞ்ச இருக்குது, எனக்கு இல்ல. ஆகவே பாருங்க, இதே என்ன தான் அன்னைக்கும் யாக்கோபுக்குள்ள ஓடிச்சு. ஒரு நாள், அநேக நாட்கள் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல யாக்கோபுக்கு ஒரு கண்கள் இருந்தது. எப்படி ஆயினும் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிவிட வேண்டும், மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே சந்தித்து வாங்கிவிட வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஏசாவை நேரடியாகவே சந்தித்து இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிவிட வேண்டும். பல நாட்கள் தன் உள்ளத்தில் திட்டம் தீட்டினான். பல நாட்கள் அவன் இருதயத்தில் ஓடுகிறது, இசிஜி ஓடுற மாதிரி ஓடுது. ஒரு நாள் வருகிறது, அவன் தன்னுடைய வீட்டிலே அழகான கூழ் ஒன்றை அவன் சமைத்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு அழகான ஒரு கூழ், அழகான ஒரு கூளை, சுவையான ஒரு கூளை, வாசனை தரக்கூடிய ஒரு மனிதனை, கடந்து போகிற ஒரு மனிதனை சுண்டி இழுக்கக்கூடிய வாசனை உள்ள ஒரு கூளை இந்த யாக்கோபு சமைத்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். வேட்டைக்கு போனவன், வேட்டைக்கு போனவன் ஸ்தோத்திரம், அவன் பசியோடு டயர்டா வருகிற ஒரு நேரம் பார்க்கிறான். ஒரு நேரம் வருகிறது, ஏசா வந்து யாக்கோபுடத்துல கேட்கிறான். நமக்கு தெரியும், யாக்கோபு நீ காய்ச்சுகிற அந்த கூழில கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணு, எனக்கு குடு. இந்த ஒரே ஒரு வார்த்தை, நீ காய்த்து கொண்டிருக்கிற அந்த கூழில கொஞ்சம் குடு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்பா, ரொம்ப டயர்டா இருக்குது, அலைஞ்சிட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப முடியல, கொஞ்சம் நீ காய்ச்சுற அந்த கூழ்ல கொஞ்சம் குடுன்னு சொல்லி ஏசா சோத்ரன் தன் சகோதரனாகிய யாக்கோபின் இடத்துல அந்த கூளை கேட்கிறான், வருந்தி கேட்கிறான், குடு, எனக்கு பசிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கேன், உடம்பெல்லாம் தளர்ந்துருச்சு, எப்படியா வீடு வந்து சேர்ந்துட்டேன், கொஞ்சம் என் வயிற்று ஆத்த கொஞ்சம் கூழ்ல குடுப்பா. அப்படி இன்னும் ஏசா யாக்கோபிட்ட கேட்க, அண்ணா இவ்வளவு பசியா வந்திருக்கிறியே, உட்காரு 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 உட்காரு, இந்த முதல்ல தண்ணி குடி, ஃபேஸ் வாஷ் பண்ணு, கைகால கழுவு, இந்த ஒரு டம்ளர் இல்ல ஒரு சொம்பு நைட்டா போட்டு ஊத்தி வச்சிருக்கிறேன், நல்ல ஆற அமர உன் வயிறு நிறைய குடினா அப்படிங்கிற சொல்லுகிற அனுபவம் யாக்கோபு இடத்துல இல்ல. இந்த வாய்ப்பு எப்படா வரும், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படி வாங்கலாம், இந்த ஆசீர்வாதத்தை இந்த சகோதரர்கிட்ட இருந்து எப்படி வாங்கலாம், எப்பயும் ஆசீர்வாதத்தை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிதான் யாக்கோபு அநேக நாட்கள் தன்னுடைய திட்டங்களை அவன் தயார் செய்து கொண்டிருந்தான். தன் தாய்க்கு தெரிந்ததோ இல்லையோ, தன் தாய்க்கு இந்த தன்னுடைய பிளானை தன் தாயோடு கூட இந்த யாக்கோபு பகிர்ந்து கொண்டானோ இல்லையோ வேதத்துல காணப்படவில்லை. தொடர்ந்து நான் பேசுகிறேன், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும்.
ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல, ஒருவேளை இதுவரை என் பாதைகளை நான் சரியானபடி என் பாதையிலே நான் நடந்து போகாதிருந்தாலும் இன்று நாள் முதலாவது ஆண்டவரே யாக்கோபின் மூலமாய் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் சரியான வழியில சரியான வகையில முறையில நான் சம்பாதித்து அதை என் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு செல்ல எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அண்ணன் கூழ் கேட்கிறான். தம்பி எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு, கூலை ரெடி பண்ணிட்டாரு. கூலை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், அண்ணா கூல் ரெடி, உன் பசி ஆத்த கூல் ரெடி, உன் தாகத்தை தீர்க்க கூல் ரெடி, உன் டயர்டை நீக்கிறதுக்கு கூல் ரெடி. பட் அதுக்கு முன்னாடி ஒண்ணு, என் கையில இருக்கிற இந்த கூல் உனக்கு முன்னாடி உனக்கு வரணும்னு சொன்னா உன்கிட்ட இருக்குது பார் அந்த சேஷ்ட புத்திர பாகம், 2 மடங்கு ஆசீர்வாதம் தரக்கூடிய, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாத பங்கு உன்னிடத்தில் இருக்கு பாரு. அத கொஞ்சம் இரவலா கொடு, அப்படி அல்ல நிரந்தரமா எனக்கு கொடு, சொந்தமா கொடு. கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு, 1 மாசம் யூஸ் பண்ணிட்டு, 1 மாசம் அந்த பதவியில இருந்துட்டு, 1 மாசம் அந்த அதிகாரத்துல இருந்துட்டு, நான் அந்த சேஷபுத்திர பாகத்தை உனக்கு கொடுக்கிறேன், கொஞ்ச நேரம் எழுதிக்கலாம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படிலாம் கேட்கல, சொந்தமா கொடுப்பா. சேஷபுத்திர பாகத்தை என் பேருக்கு எழுதி கொடு, ஆணையிட்டு கொடுப்பா, சும்மா கொடுத்துறாத, ஆணையிட்டு கொடு. இது என் தம்பிக்கு தான், இது வர என் ஏசா என்கிற பெயர்ல இருந்த சேஷபுத்திர பாகத்தினுடைய அனைத்து ஆசீர்வாதமும் இன்று முதல் என் தம்பிக்கு போய் சேருகிறது என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடு, ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கும் பொழுது அவன் நயமாய் தெளிவாய் அவன் கடந்த நாட்களில் போட்ட பிளானை சரிபடுத்துகிறான். பின்னாடி அன்னை சண்டைக்கு வந்துடக்கூடாது, என்னை ஏமாத்தி வாங்கிட்ட ஆசீர்வாதத்தை, நான் பசியா இருந்தத அந்த நேரத்துல பார்த்து நீ என்னை ஏமாத்தி வாங்கிட்டேன்னு சொல்லி பின்னாடி நீ என்கிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது, என் பேரை நீ அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஆகவே தெளிவா நிதானமா என் சுய புத்தியில என் சுய ஞானத்துல நான் எழுதி கொடுக்கிறேன், ஆணையிட்டு கொடு. யாக்கோபு கேட்க ஏசா அவன் மிகுந்த பசியுள்ளவனாய் இருந்தபடினால பாருங்க, கர்த்தரோட நடக்காத மனுஷனுக்கு தெளிவான தெளிந்த புத்தி இருக்காது. வாடானா வந்துருவாங்க, வாங்க சிதனா வந்துருவாங்க, இதை செய்யுங்கன்னா உடனே செஞ்சிருவாங்க. அதை தேவன்கிட்ட வைக்கலாம், சற்று நிதானிக்கலாம். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை தேவ சித்தத்தை கேட்கலாம், அவசரப்பட வேண்டாம். நம்ம பார்வைக்கு நல்லாதான் இருக்குது, பட் ஜெபிக்கலாமே. இந்த ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு என்ன கேட்கலாம், ஒரு பூவா தலையான்னு கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம், மனுஷன் கேட்க வேண்டாம். என்ன சொல்றீங்க ஆண்டவர்? இதுல தேவனோடு நடக்கிற மனுஷன் தான் ஒன்றை கொடுத்தாலும் சரி, ஒன்றை வாங்கினாலும் சரி, அது தேவ சித்தத்தை முதன்மைப்படுத்துவான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த பார்க்கலாம். எல்லாம் உற்சாகமா கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு தந்திரமாய் செயல்படுகிறான். யாக்கோபு தந்திரமாய் செயல்படுகிறான். அவன் தேவ ஞானத்தை வைத்து செயல்பட்டான் என்று அல்ல, வேதம் சொல்லுது அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். ஏசா பசியா இருந்த உடனே தம்பி அந்த தன்னிடம் தான் கொடுக்கிறது இன்னது என்று தெரியாமல் அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை தான் தம்பி பேருக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டான். இன்று முதல் இது உனக்குரியது. அப்பா அதை வாங்கின உடனே அப்பா ஒரு சொம்பல்ல சட்டியவே வச்சுக்க, இப்பையும் குடி, சாயந்தரத்தில் வச்சு குடி, முடிஞ்சா ஃப்ரிட்ஜில் வச்சு காலையிலையும் குடி. எனக்கு நான் காய்ச்சின கூழ்ல ஒரு சொட்டு கூட வேண்டாம், எல்லாத்தையும் என்ன பண்ணு நீயே குடி, எடுத்துக்க, வாங்கிக்க. அவசியம் இல்ல, நான் வேட்டையில வல்லவன், ஏன் இப்ப போனா கூட ஒரு சிங்கத்தை அடிச்சு வரக்கூடிய திறமையுள்ள ஆளு, பலசாலி, என் வாயில பொழைச்சிடுவேன் நானு. என் பொழைப்பு என் வாயில இருக்குது, நான் வாயை திறந்தா யாரும் நீக்க முடியாது, வாயிலேயே பழைச்சிருவேன். எனக்கு பழைக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குதுப்பா, வச்சுக்க. என்ன செய்யறேன்னு இந்த ஏசாவுக்கு தெரியல. ஏசா எழுதி கொடுத்துட்டார், எல்லாத்தையும் ஆணையிட்டு கொடுத்து விட்டான். ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாட்ட இந்த சேஷபுத்திர பாகம் யாக்கோபை போய் சேர்ந்துச்சு. ஒரு பெரிய நிம்மதி இந்த யாக்கோபுக்கு. எப்படியோ பல நாட்கள் எடுத்த முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்மளும் அறியாமையில் அநேக நேரத்தில் அநேக காரியத்தில் செயல்பட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இது ஒரு கதையா கேட்டாதீங்க. தயவு செஞ்சு இது ஒரு கதையா கடந்து போயிடாதீங்க. இந்த வேத வசனத்துக்கு எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? இந்த வேத வசனத்துக்கு எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? இந்த வேத வசனம் என்னை ஏதாவது சுட்டி காட்டுதா? என்னைக்குமே வேத வசனத்தை படிக்கும் பொழுது அது யாரோ ஒருவருக்கு அல்ல, அதுல எனக்கு பங்குண்டு. இந்த வேத வசனத்தை தன்னோட என்ன செய்யணுங்க? ஒப்பிட்டு பார்க்கணும். வேதம் எனக்கு என்ன சொல்லுது? இன்னைக்கு வேதத்தை படிக்கிறேன், வேதம் எனக்கு என்ன சொல்லுது? ஐயா போதிக்கிறார், ஐயா மூலியம் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு? யாருக்கோ ஒருத்தர் பேசுறாரு, இல்ல நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறார், இன்னைக்கு அவர் மூலம் எனக்கு என்ன பேசுறாரு? என்கிட்ட விட வேண்டிய பகுதி என்ன? நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? சரியான பாதையில நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டோமானா நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அல்லிய சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லிய சொல்லாமே? அல்லேலூயா. நான் திரும்ப மருதுக்குள்ள வர்றதும் வராதும் உங்க அல்லேலூயாவில் தான் இருக்குது. ஒரு அல்லிய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். சேஷபுத்திர பாகத்தை யாக்கோபு வாங்கிட்டாரு. வேதம் சொல்லுது, ஏசாவும் வளர்ந்தான், யாக்கோபும் வளர்ந்தான். ஏசாவும் வளர்ந்தான், யாக்கோபும் வளர்ந்தான். யாக்கோபு வளர்ந்துதான் தன் இளம் வயதிலே அண்ணன் இருந்த சேஷபுத்திரத்தை வாங்கிட்டான். ஏசா காடுகள் தோறும் சுத்துகிறவனாயிருந்தான். நேரத்துக்கு காரியானா போதும், நேரத்துக்கு நமக்கு வேண்டியது கிடைச்சா போதும் அப்படிங்கிற வாழ்கிற வாழ்க்கை இந்த ஏசா கிட்ட இருந்துச்சு. ஆனா இதுல முக்கியமா சொல்லப்படுகிற ஒரு காரியம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 25 அதிகாரம் 27 வசனம். ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான் ஈசாக்கு. ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாவும் வளர்றாரு, யாக்கோபு வளர்ந்தாச்சு. இப்ப என்ன நடக்குது? ஏசா வேட்டையாடி கொண்டு வேட்டையாடி அதை சமைத்து கொண்டு வருவது தன் தகப்பனுடைய ஈசாக்கினுடைய வாய்க்கு எப்படி இருந்ததுங்களா? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நமக்கு யாரு மனசுக்கு நிறைய இனியா பேசுறாங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு பிரியமானதை செய்வோம். எதை செய்யலாம், எதை கொடுக்கலாம். ஏசா அவன் வேட்டையாடி நல்ல கொளுத்த மிருகங்களை அடிச்சு சமைத்து தன் தகப்பனை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாமோ அப்படியெல்லாம் டேஸ்ட்ல பிரியப்படுத்தினார் ஏசா. வேதம் சொல்லுது ஈசாக்கு ஏசா மேல் பட்சமாயிருந்தான்.
ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தார். ஒரே ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவன் ஒரு மனிதன் மேல் பற்றுதலாய் இருப்பாரானால், அல்லது ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மேல் பட்சமாய் இருப்பானால், அந்த பாசம் வெறுமனே வார்த்தைகளோடு நின்று விடாது. நன்றாய் கவனிக்கணும். ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் தன் பிள்ளை மேல ரொம்ப பாசம் உள்ளவனாய், ஆசை உள்ளவனாய், பட்சமாய் இருப்பானால், அந்த அன்பு ஏதோ வெறும் வார்த்தைகளால, பாசங்கிற வார்த்தைகளால முடிவடைந்திராது. அவன் பாசமா இருப்பானால் கட்டாயம் அவன் இவன் மேல் வச்ச பாசத்திற்கு அடையாளமாக ஏதாவது ஒன்றை கட்டாயம் செய்வான். ஒரு அல்லையா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தன்னுடைய 12 கோத்திர ஆட்களை போய் நீங்க கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கப்பான்னு சொன்னப்ப 10 கோத்திரம் சொல்லுது, ஐயோ தேசம் மகா கொடிய தேசம், அங்க காலடி எடுத்து வைக்க முடியாது, அங்க நம்மெல்லாம் போய் வாழ முடியாது, அங்க ராட்சதங்களா இருக்கிறானுங்க, கொண்டு போடுவானுங்கன்னு சொல்லி 10 பேருடைய அறிக்கை. ஆனா யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, நாங்கள் போய் பார்வையிட்டு வந்த தேசம் மகா நல்ல தேசம். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து அவங்க சொல்ற வார்த்தை, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அந்த தேசத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார் நம்ம மேல பிரியமா இருந்தா? கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார்னா கட்டாயம் கானான் நமக்கு தான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் யாருக்கும் அல்ல, கர்த்தர் நமக்கு வாக்களித்து இருக்கிறார். அவருக்கு பிரியமானபடி நாம் நடப்போமானால் வாக்களித்த தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தெளிவாய் கல்வெட்டுல எழுதின மாதிரி யோசுவா யாக்கோபு சொல்றாங்க. என்ன வேதம் சொல்லுது? ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மேல் பட்சமா இருப்பானால் கட்டாயம் அவன் ஏதாகிலும் ஒன்றை வைத்து விட்டு போவான். எங்க அம்மா அப்பா வச்சுட்டு போன ஒரு துண்டு தாங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஞாபகமா வச்சுட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தான் இருக்குது, அவங்க அடிக்கடி கொத்திட்டே இருப்பாங்க. இந்த ஒரு ஆட்டுகள் இருக்குது, எங்க அம்மா ஞாபகமா கிடக்குது, அதுதான் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லுவோம். ஆனா அந்த ஏசா மேல ஈசாக்கு பட்சமா இருந்தான், யாக்கோபு மேல ரெபெக்காள் பட்சமா இருந்தார். நாள் ஒன்று வருகிறது, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள், அல்லது தள்ளப்படுகிற நாட்கள் வரும். ஐயா, ஏசா வேட்டையில வல்லவன், அவன் எப்படியும் பொழைச்சுக்குவான். திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, யார் அவங்கிட்ட வாலாட்ட முடியாது. ஆனா என் இளைய மகன் யாக்கோபு அப்படி அல்ல, அவன் ரொம்ப பயந்தாங்கோலி. ஏன் முந்தானையே சுத்திட்டு வருவான், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான், இருட்டா இருக்குன்னு பயந்துக்குவான், வாசப்படி கூட தாண்ட மாட்டான். அப்படிப்பட்டவன் ஐயோ என் மேல பட்சமா இருந்தான், பொசுக்குன்னு நாளைக்கே நான் போயிட்டா அவன் அண்ணன் கவனிப்பானா? ஏசா கவனிப்பானா? இல்ல எங்க வீட்டுக்காரர் தான் கவனிப்பாரா? இல்ல இல்ல இல்ல, எப்ப பார்த்தாலும் ஏசா 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 ஏசா. நிச்சயமா கணவனோ மூத்தவனோ என் மகனுக்கு யாக்கோபை என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்க வாய்ப்பில்லை. ஆகவே நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் யாக்கோபுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடணும். அந்த எண்ணம், அந்த ஒரு வாஞ்ச, அந்த ஒரு அக்கறை இந்த ரெபெக்காளுக்குள்ள வருது. தன்னையவே சுத்திக்கிட்டு இருந்தானே, எப்பவும் என் கால்கடியிலேயே படுத்துட்டு இருப்பானே, அவனுக்கு ஏதாவது நான் செய்யணுமே. அம்மா என் மேல வெறும் பாசமா இருந்து எதுக்கு ஆகுது? உன்னையும் வச்சுட்டு போகலையே, நாளைக்கு எங்க அண்ணன் எனக்கு உதவி செய்வானா? எங்க அப்பா தான் உதவி செய்வாரா? என்னம்மா எதுக்குமே என்னைய பழக்கி வைக்கலையேம்மா, இப்படி என்ன ஒண்டி கட்டியா விட்டுட்டு போயிட்டியே, தவிக்க விட்டுட்டு போயிட்டியே, எதுலையுமே என்னைய அனுபவசாலி ஆக்கலையே. தன் தாயின் மேல குறை கொள்வதற்குரிய சூழ்நிலைகள் வந்து விடலாம். ஆகவே இவை எல்லாவற்றையும் அறிந்த ரெபெக்காள் யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்து விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவளுடைய மனசுல ஒரு திட்டம் தீட்டுகிறார். அநேக நாள் அந்த அம்மாவுடைய உள்ளத்துல அப்படி ஓடுது. ஆமா நினைவுல இருக்குது. யாக்கோபு இதுவரைக்கும் கேட்கல, ஆனா எனக்கு தெரியும் எனக்கு ஏதாவது என் பையனுக்கு செய்து வைக்கணும். அப்ப என்ன நடக்குது?
ரெபெக்காளுக்குள்ள அநேக நாட்கள் வாஞ்சி, அநேக நாள் எதிர்பார்ப்பு. என் மகனை நான் தவிக்க விட்டுட்டு போயிடக்கூடாது, என் மகனுக்கு ஏதாவது ஒன்று நான் செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்றை என் மகனுக்கு நான் செய்யணும். அநேக நாட்கள் யோசித்து பார்த்தா அப்படி உள்ளத்துல தெளிவான ஒரு காரியம் புலப்படுகிறது. என்ன, ஈசாக்கு ஏசா மேல் பட்சமா இருந்ததுனால கட்டாயம் இந்த ஈசாக்கு தன் மூத்த மகனா ஏசாவை அவன் ஆசீர்வாதமா இருப்பதற்கு கட்டாயம் ஏதாகிலும் காரியங்கள் செய்வான், ஏதோ ஒன்று செய்வான், எதையாகிலும் செய்வான். இந்த எண்ணம் என்னைக்கு ரெபெக்காளுக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கு தன் வீட்டு காரியத்தின் மேல அந்த அம்மா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் தெளிவு வந்துருச்சு, கட்டாயம் இந்த ஈசாக்கு தன் மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஈசாக்கு தன் மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து ஆசீர்வதிப்பது நிச்சயம். இதுதான் கட்டாயம். தன் கணவன் மூத்த மகனை அழைத்து ஆசீர்வதிப்பான். அப்படி தன் கணவன் மூத்த மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் ஏசாவை அல்ல, தன் இளைய மகனாகிய யாக்கோபை போய் சேர வேண்டும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேதத்தை வீட்டுல போய் நல்லா தெளிவா வாசித்து பார்த்துக்குங்க. 27ஆம் அதிகாரத்தை நல்லா தெளிவா நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்துங்க. இங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. கர்த்தருடைய நாம சீக்கிரமா நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆவியான சொல்லுகிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்திவிட்டு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. கட்டாயம் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிப்பான். அந்த ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அதை நான் தவற விட்டுட்டேன்னா யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு வேற வழி இல்ல. யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு வழி இல்ல. அந்த நாட்கள்லயும் சரி, இந்த நாட்கள்லயும் சரி, பொதுவா ஆசீர்வாதங்கிறது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில தான் அடங்கி இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரம். நீ என்ன சொல்றியோ ஆண்டவர் சொன்னாரு, அவன் சொன்னபடியே ஆகும். நீ சொல்றபடிதான் ஆகும். நீ விசுவாசிச்சு என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும். அதை மீறி நடக்காது. அப்ப அற்புதம், அதிசயம் எங்க எப்படி கிரியேட் ஆக முடியும்? வாயில தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தையில நீ ஜீவனுள்ள தேவன் மேல விசுவாசம் வைத்து நீ விசுவாசித்து வார்த்தையை அறிக்கையிடுவாயனால் கர்த்தர் அதை நிறைவேற்றி அதை பலிக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். சொல்லியே சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாயம் ஏசாவை ஆசீர்வதிப்பான். தெரிஞ்சிருச்சு. இந்த ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு வாங்கி கொடுக்கணும். ட்ரை பண்றாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அன்னையில இருந்து அவங்க கவனம் ஏசா மேலையும் ஈசாக்கு மேலையும் போக ஆரம்பிச்சிச்சு. ஏசாவும் ஈசாக்கு சந்திச்சாலும் அவங்க கவனம் ஒருவேளை ஆசீர்வதிச்சிருவாரோ. எப்பெல்லாம் ஏசா ஈசாக்கு கிட்ட போறாரோ அப்ப எல்லாம் அவருடைய அந்த அம்மாவுடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் ஈசா கிட்ட போறாரோ அப்படியெல்லாம் அந்த அம்மாவுடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்கும். நாள் வந்தது. ஒரு நாள் ஈசாக்கு தன் மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து, நான் சீக்கிரத்தில் மரிக்க போகிறேன், என் மரணம் இன்ன நாள் என்று எனக்கு தெரியாது, ஆகவே என் ஜீவன் போவதற்கு முன்பதாக நீ வனத்துக்கு போய், நல்லா கவனிங்க வார்த்தைய, நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி நல்ல எனக்கு ருசியுள்ள பதார்த்தமா செஞ்சு என்னண்டை கொண்டு வா. அதை நான் சாப்பிட்டு நான் திருப்தி அடைந்து விட்டு என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி இதை செய்யட்டும். நீ போய் துரிதமாய் போய் உன் வடத்துக்கு போய் நான் சொன்னதை செய் என்று ஈசாக்கு ஏசாவை அழைத்து இந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறான். ஏசா கிட்ட ஈசாக்கு பொறுப்பை ஒப்பு கொடுக்கிற அந்த அவரோடு ஷேர் பண்ண அந்த சத்தத்தை வார்த்தைய பக்கத்துல இருந்து ரெபெக்காள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய முயற்சியும் தோத்து போகல, வீட்டை விட்டு எங்கேயும் போகல. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டா எங்கேயும் ஆசீர்வதிச்சிருவாரோ, எங்க ஆசீர்வாதம் தவற விட்டுருமோ அந்த பயம். வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியல. ஆகவே இதுக்குத்தான் எதிர்பார்த்திருந்தாங்க இந்த ரெபெக்கா.
தகப்பனாகிய ஈசாக்கு ஏசாவை வனத்திற்கு அழைத்து அனுப்பிவிட்டான். ஏசா வீட்டை விட்டு வெளியே தாண்டின உடனே ரெபேக்காள் யாக்கோபை அழைத்தான். யாக்கோபு வா, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. என்னம்மா? இந்த மாதிரி சூழ்நிலை, உங்க அப்பா மரிக்க போறாரு, உங்க அண்ணனை ஆசீர்வதிக்க போறாரு, உனக்கு என்ன இருக்குது? ஏசா வந்து அந்த ஆசீர்வாதத்தை உன் தகப்பன்ட்ட வாங்குறதுக்கு உள்ள நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்க, வாங்கிக்க. அந்த அம்மா ஐடியா பண்ணி வச்சிருக்கிறாங்க. சொல்றாமா, என் சகோதரன் சரீரம் முழுவதும் ரோமத்தை உடையவன், என்கிட்ட ஒன்னும் ரோமம் இல்லையே, அதை குறிச்சு கவலைப்படாத, ஐடியா இருக்குது. உன்னைய ஏசா மாதிரியே மாத்திடுறேன், முற்றிலும் நீ ஏசாவா தான் போக போறவங்க உங்க அப்பாட்ட, அதை குறிச்சு நீ பயப்படாத. ஓ ரைட், ஓகே. என்ன யாக்கோபா இருக்கிற என்னைய ஏசாவா நீங்க மாத்த முடியும்னா ரைட், ஓகே. ஓ, யாக்கோபு ஏசாவா வேடம் போல ஆரம்பிச்சுட்டாரு. தன் ரெபேக்கா தனக்கே உரிய திறமையில யாக்கோபை ஏசாவை போல மாற்றி விடுகிறான். யாக்கோபை ஏசாவை போல அவன் சரீரத்தில் சோத்திரம் அந்த ஆட்டினுடைய அந்த முடிகளை எல்லாம் ஒட்ட வைத்து முற்றிலுமாக யாக்கோபை ஏசாவை போலவே இந்த ரெபேக்காள் மாற்றிவிட்டா. ஒருவேளை தன் தகப்பனாகிய ஈசாக்கு யாக்கோபை தடவி பார்த்தா, இது யாக்கோபு அல்ல, இது யார்தான்? இது யார்தான்? ஈசாக்கு தான். அப்ப அவர் கட்டாயம் என்ன பண்ணிடுவாரு? ஆசீர்வதிச்சிடுவாரு. ஆகவே இதுல இருக்கிற டவுட் போயிருச்சு. அம்மா ஏசா யாக்கோபை ஏசாவை போல ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி அம்மா ஈசாக்கு இருந்த ரூமுக்குள்ள யாக்கோபை அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. எடுத்து வாசிக்கலாம், குயிக்கா எடுத்து வாசிப்போம். ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம். 27ஆம் அதிகாரம் 27:12 வாசிங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் நான் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை நான் வரவழைக் கொள்வேனே என்றான். அதற்கு அம்மா என்ன சொல்றாங்க? அதற்கு அவன் தாய், என் மகனே, உன் மேல வருகிற சாபம் என் மேல வரட்டும், என் சொல்ல மாத்திரம் கேளு. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்தை ஐயா வாங்கிட்டாரு. யாரு யாரு வாங்கிட்டா? யாக்கோபு. என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம். அது நிரம்ப இருக்கு. யாருக்கு? ஐயா பேர்ல இருக்கு, பத்திரம் போட்டு இருக்குது, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இப்ப அடுத்த ஒரு ஆசீர்வாதம் அம்மா யாக்கோபுக்கு ரெடி பண்றாங்க. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி தர்றேன்னு அம்மா சொன்ன உடனே ஐயா கொஞ்சம் தயங்குறாரு. யாக்கோபு, அம்மா கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. தடவி எல்லாம் பாப்பா, ரைட், ஓகே. பட் நான் யாக்கோபு தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு வைங்க, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு என்னவா மாறிடும்? சாபமா மாறிடும். இது தெரிந்திருக்க கடவுது என்றான். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது தெரிந்திருக்க கடவுது. ஓ பாருங்க, சின்ன வயசுலயே ஆசீர்வாதம் எப்படி, சாபம் எப்படி, ரொம்ப தெளிவு. இளமையிலேயே முதுமையுடைய வளர்ச்சி, நல்ல மெச்சூரிட்டியான ஒரு அனுபவம் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. சாபம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி இந்த யாக்கோபு அறிந்திருந்தான். ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, சாபம் என்ன செய்யும். ஆசீர்வாதம் போய் நான் சாபத்தை வாங்கிட கூடாது. உங்க விருப்பம் எல்லாம் இருக்குது, நல்லதுதான், நான் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, வேண்டாம் நான் வேண்டாம்னு சொல்லு. ஆனா என்னைய யாக்கோபுன்னு எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டா, நான் பெற்ற ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு சாபமா மாறிடுமா? என்ன சொல்றீங்க அப்படின்னு யாக்கோபு தாய் கிட்ட கேட்க, தாய் ரெடியா நிக்கிறாங்க. மகனை கவலைப்படாத, உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும், என் மேல.
அதுக்குத்தானே நான் நிக்கிறேன், அதுக்குத்தான் உன் பக்கத்திலேயே நிக்கிறேன். உன் மேல வர சாபம் என் மேல வரட்டும், உனக்கு விழுகிற அடி என் மேல வரட்டும், நான் வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, சாபத்தை வாங்கும் போது அதற்கு தான் காரணகர்த்தாவா இருந்தா அந்த சாபம் என்ன பாதிக்கும் நினைச்சான் யாக்கோபு. அதை வாங்கி கொள்ள ஒரு ஆள் இருக்குது நினைச்ச உடனே, அப்படியா ஏன் வரக்கூடிய சாபத்தை நீங்க வாங்கிக்கிறீங்களா, அப்ப கவலையை விடு, அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்க நான் தயார். இவன் என்ன தப்பு செஞ்சான், இவனத்துல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கலன்னு சொல்லி பிலாத்து இயேசுவை குறித்து சொன்னாரு. என்ன தப்பு செஞ்சான், நீங்க சொல்ற எந்த குற்றமும் இந்த மனுஷனிடத்துல இல்ல, நான் பார்க்கல, ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியுது. நீங்க சொல்லுகிற எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த மனுஷன் ஆளானவன் அல்ல. விசாரணையில பிலாத்து தெரிஞ்சுக்கிட்டாரு, இவர் ரொம்ப நல்ல மனுஷன் போல இருக்கு, எல்லாரும் இவர் மேல ரொம்ப குற்றம் சாட்டுறாங்க. அது நினைச்சிட்டு இந்த நேரத்துல வீட்டுல இருந்து மனைவி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, SMS வருது. என்னன்னா, அப்பா அவர் எப்படி ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க, நைட்ல அவரால் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், ரொம்ப நீதிமான், இயேசு கிறிஸ்து ரொம்ப நீதிமான், அவரை தண்டிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு ஒரு மெசேஜ பிலாத்தினுடைய மனைவி SMS அனுப்புறாங்க, ஒரு ஆள் மூலியம் கொடுத்து. பிலாத்து இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி அவசரமா புறப்பட்டு வருது மனைவி கிட்ட இருந்து. ஏற்கனவே இவர் பரிசோதித்து இவர் கிட்ட எந்த தப்பு இல்லைன்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு. மனைவி கிட்ட இருந்து SMS வந்த உடனே, ரைட், துன்மார்க்கன் அல்ல, கெட்ட மனிதன் அல்ல, இந்த மனிதன் நீதிமான் என்று சொல்லி அவன் அறிந்து, வேதம் சொல்லுது, அந்த சாபத்திற்கு அவன் ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக அவன் தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பதாக அவன் தெளிக்கிறான், கைகளை கழுவுகிறான். இந்த மனுஷனுடைய ரத்த பலிக்கு நான் காரணம் அல்ல, இந்த மனுஷனை தண்டிச்சு அதற்குரிய வரக்கூடிய சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல. சாபம் என்னையும் என் பிள்ளைகளையும் சார்ந்திடக்கூடாது. இவன் நல்லவனை போல எனக்கு தெரிகிறான், மாறாக என் மனைவியும் அதற்கு சான்றாக ஒரு சாட்சியை அனுப்பியிருக்கிறார். ஆகவே நான் இவனை குற்றவாளி என்று நான் தீர்ப்பதற்கு எனக்கு மனதில்லை. அந்த நோக்கத்திலிருந்து என் மனதை நான் கழுவுகிறேன். ஜனங்களுக்கு எல்லாரும் பார்க்க அவன் கைகளை கழுவினான். ஜனங்க சொன்னாங்க, கழுவுப்பா, ஓ அந்த சாபம் என் மேல வரட்டும், எங்க பிள்ளைகள் மேல வரட்டும். இதை சாப்பிட்டீங்கன்னா நீ தேவர்களை போல மாறுவ. அவர் சாப்பிட வேணாம் தான் சொல்லுவாரு, இதை சாப்பிட்டனா நீ எப்படி மாற வாய்ப்பு உண்டு, நீ தேவர்களை போல மாறலாம். யாருக்கு சொல்லப்பட்டது? ஏவாளுக்கு சர்ப்பத்தின் மூலமா சொல்லப்பட்ட செய்தி. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, இதை மாத்திர நீ சாப்பிட்டு வச்சுக்க, இதை மாத்திர செஞ்சுட்டு வச்சுக்க, நீ தேவனை போல மாறிடலாம். ஓஹோ, அப்படியா? என்னைக்குமே சத்துரு நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஒத்தாசையை தேடுகிற வர அவன் உடன்படுவான். நல்ல கவனிங்க, சத்துரு அவனுடைய திட்டத்துக்கு நம்மளை பணிய வைக்கிறதுக்கு அவன் அந்த காரியத்தை நம்ம செய்யற வரைக்கும் உங்களோட உடன்படுவான். ஆனா நீங்க அந்த காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு போயிடுவான். அந்த கனியை சாப்பிடுற வரைக்கும் தான், ஏவாள் பிரிச்சு வாயில வைக்க கடிக்கிறத பாக்குற வரைக்கும் உனக்கு ஓயாது. கடிச்ச உடனே சந்தோஷமாயிருச்சு. சாப்பிடுறாங்க, இவளும் சாப்பிட அவளும் சாப்பிட, நிர்வாணிகளாய் மாற, ஐயோ இதை சாப்பிட்டா என்னமா, அவர் மரணாக்கணிக்கு நேராக தீர்க்கப்பட்டாருன்னு சொல்லி அந்த 30 வெள்ளி காசு எடுத்துட்டு பிரதான ஆசாரியர்கிட்ட ஓடுறாரு, ஜனத்தின் மூப்பர்கிட்ட ஓடுறாரு. ஐயா என்னையா இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டீங்க, இவருக்கு போய் மரண ஆக்கினை கொடுத்துட்டீங்களே, இந்தாங்க நீங்க கொடுத்த 30 வெள்ளி காசு, வச்சுக்கங்க 30 வெள்ளி காசு. அவன் இயேசுவை காட்டி கொடுக்கும் போது உடன்பட்டாங்க, வச்சுக்க 30 வெள்ளி காசை வச்சுக்க. இப்ப இவன் இயேசுவை மரண ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே இவன் தாங்க முடியாதபடி மனம் நொந்தவனாக, மனம் கசந்தவனாக அந்த பிரதான ஆசாரிட்ட ஓடி, இந்தாங்க இந்த 30 வெள்ளி காசு எனக்கு வேண்டாம், இதை நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி
அவங்கிட்ட கொடுக்கறான். அவங்க சொல்றாங்க, அது ஓம்பாடு, அது ஓம்பாடுப்பா. நான் திரும்ப சொல்ல வருகிறேன், சத்துரு நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு விரோதமா நம்ம தேவன் செய்ய வேண்டாதவைகளை செய்யும்படிக்கு செய்ய தூண்டுவதற்கு அவன் உடன்படுவான். அதுல காலடி எடுத்து வைக்கிறவர நீங்க செயல்பட்டுட்டீங்கன்னா அவன் ஒதுங்கிக்குவான். அதுக்கப்புறம் நீ சொல்லிதானே இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்ககிட்ட ரீசனை கேட்க முடியாது, அவன் ஒதுங்கிடுவான். ஓம்பாடு, ஓ 30 வெள்ளி காசு, அதை நீ வச்சு என்ன பண்ண எனக்கு என்ன? நான் திரும்ப சொல்ல வரேன், ஓ மேல வர சாபம் என் மேல வரட்டும் மகனே. அப்படியாமா? பொறுப்பெடுக்கிறவங்க கடைசி வரைக்கும் உங்க ஜீவனுக்கு உத்தரவாதமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, உத்தரவாதமா இருக்கவும் முடியாது. அந்த நேரத்துக்கு அவங்க காரியம் வாய்க்கும். பின்னாடி யாக்கோபுக்கு வரக்கூடிய பாதிப்பு நேரத்துல யாக்கோபு ரெபெக்காளை தேடி போக முடியல. 30 வெள்ளி காசை யூதாஸ் காரியத் தேவாலயத்துல எரிஞ்சிட்டானா. தேவாலயத்துல எரிஞ்சிட்டான் 30 வெள்ளி காசை. ஒருவேளை நான் நினைச்சு பார்த்தேன், பாவியாகிய என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி ஒருவேளை அவன் செபித்திருந்தா கூட கர்த்தர் ஒருவேளை மனம் இறங்கி இருக்கலாம். தேவாலயத்துக்கு வந்து 30 வெள்ளி காசை எரிஞ்சவனுக்கு, என்னை மன்னிங்கப்பா, குற்றமில்லாத நான் காட்டி கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. உண்மையா அந்த தேவாலயத்தில் அவன் மனம் கசந்து அழுதிருப்பானால் ஒருவேளை தேவன் அவனுக்கு மனம் இறங்கி இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்து இருக்கலாம். நடந்தது என்ன தெரியுமா? அந்த 30 வெள்ளி காசு சர்ச்சில் ஆலயத்தில் போட்ட உடனே இந்த பிரதான ஆசாரியர் எல்லாம் அந்த 30 வெள்ளி காசை எடுத்துட்டு வந்து இது சாபம் நிறைஞ்ச பணம், ரத்த கரைத்துக்கு வாங்கின பணம், இதை காணிக்கை பெட்டியில போட்டுறாதீங்க, இது சாபம், இது யாரும் யூஸ் பண்ணிட வேண்டாம். தேவன் ஈசாக்கு எதிர்பார்த்தார். ஈசாக்க வேணும் சொல்லுது, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமே, உன்னை சோதிக்க போறேன்பா, உன்னை என்ன பண்ண போறேன்? சோதிக்க போறேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கல. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாம் சொன்ன உன்னை சோதிக்க போறேன் அப்படின்னு முதல்ல சொல்லல. வேதம் சொல், தேவன் ஆபிரகாமை சோதித்தார். உன் ஏக சுதன் எனக்கு கொடுப்பான்னு சொல்லி தேவன் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட. தேவன் எதிர்பார்த்த ஈசாக்க பூரணமாய் ஒப்பு கொடுத்தானாய். ஆபிரகாம் பூரணமாய் ஒப்பு கொடுத்ததுனாலதான் மரித்தோரில் இருந்து அவனை ஆபிரகாம் திரும்ப பெற்றுக் கொண்டான். அப்பதான் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு சொந்தமாகிறான். அப்ப திரும்ப நான் காரியம் சொல்றேன், கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இப்ப நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க, இத்தனை வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்ல, பல நிந்த, பல அவமானம், பல பேச்சு, பல ஏளனம், இதெல்லாம் கடந்து போகணும். இதுதான் தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை. அந்த மைல்கல்ல போய் ரீச் ஆகணும்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வராம தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எல்லாம் நீ கிராஸ் பண்ணி வரணும்பா. நீ அவமானத்தை சமிக்கணும், என் நாமத்தை நிமித்த நிந்தைய படணும், சில கேவலமான சூழ்நிலைகள் நடக்கலாம், அதெல்லாம் தாங்கணும். நீ என் நாமத்துக்காக எதையுமே நீ சகிக்காம மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுனா என்னால கொடுக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் மேன்மையானது. கிருபை, தேவன் தருகிற கிருபையும் கூட இலவசம் தான், ஆனா சீப்பு கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற கிருபை நம்ம மேல பாராட்டுறாரு, கிருபை அது இலவசம் தான், ஆனா அது சீப் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த உடனே சாப்பிட்ட உடனே சரி வா, நீ யாரோ தெரியாது, நீ ஈசாக்கோ யாக்கோபோ எனக்கு தெரியாது, வா என் வயித்தை நிரப்பிச்சிட்டியே அது போதும் வா. நீ எப்படி போனா, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, ஏசாவா இருந்தா என்ன, நீ யாக்கோபா இருந்தா என்ன, எனக்கு வயிறு நிரம்பிச்சா, எனக்கு வாய்க்கு ருசியா இருக்குதா, ரைட் ஓகே வா உட்காரு, 2 பிளஸ் பண்றேன் வச்சுக்க. நோ, மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ரெபெக்காள் இத்தனை திட்டங்களை தீட்ட வேண்டியது நிர்பந்தம் ஏற்பட்டது. ரெபெக்காளுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கொடுக்கிறதுக்கு அவர் இத்தனை பரிசோதனை பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்துச்சு. ஈசாக்குக்கு
சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தின் வழியாக சம்பாதித்த அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெறணும்னா அது சாதாரணமான வழி அல்ல. கடந்து போக வேண்டிய படிகள் உண்டு, பரிசோதனை உண்டு. அது பாரமானதல்ல, கடினமானதல்ல, அது லகுவானது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த பார்க்கலாம். கர்த்தருடைய பாரங்கள், கர்த்தர் கொடுக்கிற அனுமதிக்கிற சோதனைகள் பாரமானவைகள் அல்ல, அது லகுவானது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தேவன் தருவார். இன்னும் ஒரு மேன்மையான ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு உண்மைக்குரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கொடுக்கிறதுக்கு இப்படி அவர் பரிசோதிப்பாரானா ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பெறுறது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. யோசித்து பார்த்தேன், தான் வயிறு நிரம்பினா போதும்னு சொல்லி ஈசாக்கு இருக்கல. ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி கடைசி சாப்டர் சொல்லி நான் முடிக்கிறேன். 5 minutes நான் முடிச்சிடுவேன். ஒரே ஒரு காரியம் நான் சொல்றேன். ஏன் எல்லாத்தையும் வந்த உடனே ஈசாக்கு ஆசீர்வதிக்கல? ஏன் வந்த உடனே யாரோ இருந்தா என்னன்னு சொல்லி ஆசீர்வதிக்கல? அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு வேதம். அதுக்குதான் ஈசாக்கு ஏசாவை அனுப்பும் பொழுது சொல்றாரு, நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி அலைந்து திரிந்து நல்ல மிருகமா பிடிச்சு அதை அடித்து கொன்று அதை தோல் உரித்து அதை சுத்தம் செய்து, எத்தனை வேலை பாருங்க. ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏசா பெறணும்னா எத்தனை வேலை இருக்குது பாருங்க இந்த ஏசாவுக்கு. அதுக்கப்புறம் ஏசாவே சமைச்சு யாருக்கு கொண்டு வரணும்? ஈசாக்கு கொண்டு வரணும். அப்பதான், ஏன்னா ஏசாவே ஒருவேளை யாக்கோபுக்கு பதிலா அவங்க அப்பாட்ட வந்திருந்தாலும், நான் திரும்ப சொல்றேன், யாக்கோபு வராம ஒருவேளை ஏசாவே அவங்க அப்பாட்ட வந்திருந்தாலும் அந்த பரிசோதனை ஏசாவுக்கு உண்டு. நான்ப்பா ஏசா தான்ப்பா, தடவி பாருங்கப்பா, என்னப்பா இப்ப கூட நம்பிக்கை இல்லையா? நெல்லுடா மகனே, நெல்லு. நீ என் மகனா இருக்கலாம், உனக்கு பரிசோதனை இருக்குது. அதை பார்த்துட்டு தான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் சாதாரணமானது இல்ல, தெருவில் கிடக்கிறது இல்ல, மேன்மையானது, விலை கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணு. என் கண்ணு வேணா குருடா இருக்கலாம், என் மனது ரொம்ப தெளிவா இருக்குது. ஒரு எளிய சொல்லாமா, என் கண்ணு வேணா குருடா இருக்கலாம், பட் என் மனது ரொம்ப தெளிவா இருக்குப்பா. மனக்கண்கள் ஓப்பன்ல இருக்கு, நீ அதை அடைக்க முடியாது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலையும் ஆண்டவர் ஆராதிக்கிறது தான் வேலை, பூலோகத்திலையும் ஆண்டவர் ஆராதிக்கிறது தான் வேலை. நான் திரும்ப சொல்றேன், பரலோகத்துக்கு நம்ம போக போறோம், எல்லாருமே போக போறோம். ரொம்ப சந்தோஷமான நாள். அங்க பரலோகத்துல போனா ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? அவரை ஆராதிக்க. இங்க மாதிரி மெசேஜ் எல்லாம் அங்க இல்ல, அவர் ஆராதித்து கொண்டே இருப்பது தான் அங்க வேலை. நான் யோசித்து பார்த்தேன், நம்ம தான் இங்கேயே நல்லா ஆராதிக்கிறோம், கை தட்டுறோம், பாட்டு பாடுறோம், பிரேஸ் பண்றோம், கர்த்தர் சொன்ன சாட்சிகளை சொல்றோம், எல்லாமே பண்றோம். இதைத்தான் எங்க பண்ண போறோம்? பரலோகத்தையும் பண்ண போறோம். அப்ப எல்லாத்தையுமே தேவன் கொண்டு போயிடலாமே. இங்க ஆராதிக்கிறவர்கள் அனைவரும், இந்த பூமியிலே ஆராதிக்கிற அனைவரும் பரலோகம் வந்து விடலாம் என்று தேவன் சொல்லல. அப்ப தேவன் துதிய ஸ்தோத்திரத்தை, பரலோகத்தில் மெய்யான ஆராதனையை யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? இந்த பூமியில அவர் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து நீதியை நிறைவேற்றி அவர் காட்டின வழியில நடந்து, ஆண்டவரே என் ஓட்டத்தை நான் முடித்து, என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, என் நல்ல போராட்டத்தை, எனக்கென்று வைத்த போராட்டத்தை நான் நிறைவேற்றினேன் ஐயா. பல அவமானத்துல, பல நிந்தையில, பல பேச்சில, அடியில, உதையில, ஆண்டவரே இழிவான பேச்சில, பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில உங்க நாமத்தை நான் தூசிக்கல, எல்லாவற்றையும் சுமந்தேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அவருடைய நாமத்தை சகிச்ச ஆட்களை பார்த்து வா 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 வா, இப்படிப்பட்ட ஆட்களிலிருந்து வரக்கூடிய துதியையும் ஸ்தோத்திர பலியையும் ஆராதனையை தான், அப்படிப்பட்டவர்கள் சலிச்செடுக்கப்பட்டவர்களுடைய ஆராதனை தான் பரலோகத்தில் நடந்துட்டு இருக்குது. வேட்டையாடாம, வனத்துக்கு போகாம, கஷ்டப்படாம, ஏதோ மாறு வேடத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்ற முடியுமா? அது ஆசீர்வாதம் ஆயிருமா? ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிச்சிட்டாரு. சொல்லி முடிக்கிறேன்.
ஈசாக்கு யாக்கோப ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏசா ஏமாந்துட்டான். ஏப்பா நீ ஏசா தானா? ஆமாப்பா. டவுட் வந்துருச்சு உங்க அப்பாக்கு. இவ்வளவு சீக்கிரமா எப்படிப்பா கிடைச்சிச்சு உனக்கு? இவ்வளவு துரிதமா கிடைச்சிருச்சே உனக்கு? கிடைக்க வாய்ப்பு இல்லையே. இல்லப்பா கர்த்தர் கொடுத்தாருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இவ்வளவு துரிதமா கிடைச்சிருச்சா அப்படின்னா அப்பாவை ஆஃப் பண்ண ஒண்ணு கர்த்தர் கொடுத்தா. ஓ கர்த்தர் துரிதமா பாருங்களேன். என்ன ஒரு ட்ரிக் பாருங்களேன். யாக்கோபுக்கு யாரு கொடுத்தா? அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. யாக்கோபு பேசல, மௌனம் ஆயிட்டாரு. ஓ கர்த்தர் நேரிட பண்ணுவார். ஆமாப்பா ஆமாப்பா, நீ உண்மை இருந்த உண்மைக்கு நிச்சயமாவே கர்த்தர் நேரிட பண்ணுவார். நடந்தது என்ன? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. ரெண்டு பேருக்கும் பகை வந்துருச்சு. யாக்கோபு தன்னை ஏமாத்திட்டாங்கிற செய்தி தன் தகப்பன்ட்ட வந்த உடனே ஈசாக்கு கிட்ட அப்பா என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட வந்தப்ப ஈசாக்கு சொல்றான், அப்ப இதுக்கு முன்னாடி வந்து யாரோ ஒருத்தர் ஆசீர்வாதத்தை வாங்கினாங்களே அது யாரு? இப்பதானே சாப்பிட்டுட்டு ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சேன். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு தன் தம்பி யாக்கோபு ஏமாற்றி என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். ஏற்கனவே என் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான், இப்ப இதையும் வாங்கிட்டான். ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையாப்பா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. போராடுறான் பாருங்க, போராடுறாரு பாருங்க. ஏசா போராடுறாரு. கொடுக்கப்படுகிற கிருபையின் நாட்களுக்குள்ள கர்த்தர் நமக்கு இந்த பூமியில கொடுத்திருக்கிற கிருபையின் நாட்களுக்குள்ள நம்ம ஞானமா புத்தியா தெளிவா நம்ம இந்த பூமியில வாழ்வோமானா நித்தியத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் இழந்து போய் விட முடியாது. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதத்தை ஒருவரும் திருடி விட முடியாது. மாறு வேடத்துல போய் ஈசாக்கு கிட்ட வேணா யாக்கோபு நான் ஏசாதன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கிறான். பரலோகத்தின் கர்த்தரை ஒரு நாள் யாரும் ஏமாற்ற முடியாது. பரலோகத்தின் தேவனை யாருடைய கண்களை யாரும் குருடாக்கி விட முடியாது. மூடுதிரை போட்டு யாரும் மூடிவிட முடியாது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை. அம்மா சொல்லிட்டாங்க இங்க இருக்காதப்பா, உங்க அண்ணன் ரொம்ப கோபமா இருக்கிறான். எங்க உன்னுடைய என்னுடைய கூட பிறந்தவனோட வீடு இருக்கு, லாபான் இருக்கான், நீ அவங்கிட்ட போய் கொஞ்ச நாள் தங்கிரு. உங்க அண்ணன் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கான், உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான், ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான், அவன் கண்ணில் பற்றாத, நீ போய் என் சகோதரன் லாபான் வீட்டுல தங்கிரு. அம்மா அப்பா பேச்ச கேட்டு யாக்கோபு தன் மாமன் லாபான் வீட்டுக்கு போகிறான். சொல்லி முடிக்கிறேன். 20 வருடம் தனியாய் கோலும் தடியுமாய் தனியாய் போன யாக்கோபு இடையில போகும் பொழுதே கர்த்தர் வனாந்திரத்தில் யாக்கோபை சந்தித்து அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை இப்படியா ஆசீர்வதிக்க போறேன், தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் நீ பரம்பு வா, உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். வனாந்தரத்துல யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று கர்த்தர் சொன்னாரு. யாக்கோபை தேவன் நேசித்தனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு, உன்னை இப்படி ஆசீர்வதிக்க போறேன். அந்த தரிசனத்தை அந்த ப்ளூ பிரிண்டை வாங்கிக்கிட்டு யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போக 20 வருடங்கள் அங்க மனைவி பிள்ளைகளை கொடுக்க 12 புத்திரர்களை கொடுக்க அவன் 20 வருடம் கழித்து தன் சொந்த ஊருக்கு அவன் திரும்புகிறான். நன்றாய் கவனியுங்கள், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. அந்த ஆசீர்வாத 20 வருடம் லாபான்ட்ட இருந்து பெற்ற சம்பாதித்த சவதரித்த எல்லா ஒட்டகம் கழுதை காளைகள் எல்லா ஆசீர்வாதத்தையும் வேலைக்காரன் வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் அவன் தான் சவதரித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டு அவன் தன் சொந்த ஊருக்கு போலாம். அவன் புறப்பட்டு வருகிற பொழுதுதான் தன் அண்ணனாகிய ஏசாவின் ஞாபகம் வருகிறது யாக்கோபுக்கு. சொந்த ஊர் எல்லைக்குள்ள வரும் பொழுதுதான் அங்க பண்ண குறும்பெல்லாம் ஞாபகம் வரும். யார்கிட்ட ஏமாத்தணும், யார்கிட்ட பொய் பேசணும், எதை எப்படி நடந்துக்கிட்டோம், என்னுடைய வாழ்க்கையில் அறியாத சில இன்சிடென்ட் இருக்கும். அவன் சகல ஆசீர்வாதத்தோட திரும்பி வருகிற பொழுது அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய வேதனை ஏசாவோ சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ஏசா கிட்ட இருந்து வாங்கின ஆசீர்வாதம் அக்கௌண்ட்ல ஏசா பேர்ல இருக்குது,
அக்கௌண்ட் ஏசா பேர்ல இருக்குது. ஏசா பேர்ல இருக்கிற அக்கௌண்ட்ல ஏசா பேர்ல இருக்கிற பணம் எல்லாம் நம்ம ஆளு யாக்கோபு பேர்ல போயிட்டு இருக்குது. பாருங்க, யாக்கோபு வேலைக்காரர்களை கூப்பிட்டு என் ஏசாவை என் சகோதரனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி, என் சகோதரன் இப்படி இருக்கிறான், உன் தம்பி இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறான், நீ போய் ஒரு மெசேஜ் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி முந்திக்கிறான். பாருங்களேன், முந்திக்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல, பிரச்சனை உள்ளவன் தான் முந்தி பேசுவானா. என்ன செய்வான்? பிரச்சனை உள்ளவன் தான் முந்தி வழக்கு, அவன் தான் முந்தி பேசுங்க. பாருங்க, நான் சொல்றதை கேளுங்கன்ட்டு அவன் தன்னை நீதிமானா போ காட்ட வருவான். அந்த மாதிரி யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அவர் ஊருக்கு வருகிற பொழுது ஏசா அண்ணன் ஞாபகம் வருது. அவன் பேர்ல ஏமாற்றி அந்த வாங்கின அந்த ஆசீர்வாதம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு களங்கம், யாக்கோபினுடைய பெயரில் ஒரு களங்கம் இருக்கிறது என்பதை யாக்கோபு அறிகிறான். நான் சகல ஆசீர்வாதத்தை உடையவனாய் இருக்கலாம், ஆனா என் பெயரில் ஒரு களங்கம் ஏற்பட்டு இருக்கிறது. தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், மனுஷனுடைய கோபம் அப்படி இல்லை, அது பகையா இருக்கும், விரோதங்களை ஏற்படுத்தும். சாகர வரைக்கும் என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லுவான் மனுஷன், செத்தாலும் வட வாசப்படி ஏறாதான்னு சொல்லுவான். மனுஷனுடைய குணம் பொல்லாத குணம். அவங்க அம்மா சொன்னாங்க, உன் மேல அண்ணன் கோபமா இருக்கான், நீ போய் ஜஸ்ட் சில நாள் போய் தங்கிட்டு வா. 20 வருஷம் கழிஞ்சும் அண்ணனுக்கு தம்பி மேல கோபம் போகல. தம்பி வர்றான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு ஒருவனா இருந்தவன் 400 பேரோட அடிக்கிறதுக்கு வர்றான். அன்னைக்கு ஒரு ஆளு இப்ப 400 பேரோட வர்றான். யாக்கோபு அனுப்பின ஆட்கள் போய் சொல்றாங்க, ஏசா கிட்ட சொன்ன உடனே ஏசா கிளம்பி அவனா வர்றான், வரட்டும், இன்னைக்கு அவனை 2ல 1 பார்த்தாருன்னு சொல்லி 400 பேர் ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறான். அவன் வருவதற்கு முன்பதாக யாக்கோபின் ஆட்கள் வந்து சொல்றாங்க, ஐயா உங்க அண்ணன் 400 பேரோட உங்களை அடிக்கிறதுக்கு வர்றான், எதிர்கொண்டு வருகிறான், என்ன செய்ய போறீங்க? ஐயோ அண்ணன் வர்றான் சொன்ன உடனே என்ன செய்யறது? வேதம் சொல்லுது அவன் கோபத்தை தணிக்கிறதுக்கு தன்னிடத்தில் இருந்த ஆடு, வெள்ளாடு, செம்மறியாடு, கழுதை, ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் தனித்தனியாக மந்தையாக ஒவ்வொன்னையும் ஒவ்வொருத்தருடைய வேலைக்காரர்களுடைய கையில கொடுத்து கிட்டத்தட்ட 2-3 செக்ஷனாக அவனுக்கு வேதம் சொல்லுது, இனங்குதல் பெரிய குற்றங்களை மூடுமா. சோத்திரம். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தோம்னா அது நம்முடைய கோபத்தை எல்லாம் தணிச்சிருமா. வெகுமதி என்ன பண்ணுமா? கோபத்தை தணிக்கும். சாலமோன் சொல்ற வெகுமதி, அந்த ரங்கத்துல கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். அதனால யோசிச்சு பாக்குறான், அண்ணனை ஆஃப் பண்றதுக்கு ஒரே வழி, என்கிட்ட இருக்கிற சொத்துல கொஞ்சம் அதுல கொஞ்சம் 200 ஆடு, 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடா, 200 செம்மறியாடு, 20 செம்மறியாட்டு கடா, எல்லாத்தையும் எல்லாம் ஒவ்வொரு தனித்தனியா கொடுத்து எப்படியாவது ஏசாவினுடைய கோபத்தை என்ன பண்ணணும்? தணிக்கணும். அவன் பேட்ச் அனுப்புறான், போ இத நீ முன்னாடி போ, ஒன்னு கேப் விட்டு போ. ஒருவேளை உன்னை அவன் சந்திச்சு வரும்பொழுது இது யாருடையதுன்னு கேட்டானா, இது என் ஆண்டவன் யாக்கோபுடையது, இது அவன் சகோதரனா ஏசாவுக்கு உமக்கு கொடுக்க சொன்னாரு, அதுக்கு தான் கொடுக்க வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என் கோபம் அவனுக்கு என்ன பண்ணும்? அவனுக்குள்ள இருக்கிற என்னுடைய கோபம் என் மேல இருக்கிற அவனுடைய கோபம் தனிய ஆரம்பிக்கும். இந்த ஐடியாவை ரெடி பண்ணிட்டு ஏசாவின் கோபத்தை தணிக்க யாக்கோபு அவன் வெகுமதிகளை அனுப்புகிறான். இத பார்த்தா கட்டாயம் அண்ணன் கோபம் தணிஞ்சிரும். இத பார்த்தா கட்டாயம் அண்ணனுடைய கோபம் தணிஞ்சிரும். அது வந்துருச்சு யாக்கோபுக்கு. அதோட நின்று இருக்கலாமே, அதான் வெகுமதியை கொடுத்தாச்சே, அண்ணன் கோபம் தணிஞ்சிருமே. 20 வருஷம் பகை ஒண்ணுமில்லாம போயிருமே, கரெக்ட் பண்ணிடலாமே. நமக்கு தெரியாத ஐடியாவா? சும்மா இல்ல, வெகுமதியை கொடுத்தவன் சும்மா இல்ல, என் பெயர்ல ஒரு நிந்தை இருக்கு, என் பெயர்ல ஒரு ஏமாற்று தன்மை இருக்குது. ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது ஐயோ, ஏசாவின் பெயரை சொல்லி சம்பாதித்த நன்மை, ஏசாவின் பெயர்ல சுதஞ்சிட்டு இருக்கிற ஆசீர்வாதம், தம் பெயர்ல இருக்கிற கலங்கத்தை நீக்கணும். பாருங்க, தனிமையா சின்னவனா இருக்கும் பொழுது பயம் தெரியல, ஒண்டி கட்டியா இளங்காலையா இருக்கும் பொழுது பயம் தெரியல, சாபமாவது ஒன்னாவது வந்தா பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா பிள்ளைகள், மனைவிகள், ஆசீர்வாதங்கள் என்று அவனுக்கு பெருகின பொழுதுதான் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை இந்த யாக்கோபுக்கு வந்துச்சு.
தனியாளா இருந்தா நாங்க ஒண்டி கட்டா எப்படி போனா என்ன? இப்ப அப்படி இல்ல. மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. இது எல்லாம் பாதுகாக்கணுமே. இது எல்லாம் நிலைக்கணும்னு சொன்னா தாம் பெயர்ல இருக்கிற களங்கத்தை நீக்கிறத தவிர வேற வழி. அண்ணன் சொன்னா அண்ணன் இந்த களங்கத்தை நீக்க முடியாது. என் பெயர்ல உண்டான களங்கத்தை நீக்க ஒரே வல்லமை படைத்தவர் நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாப்போக்கு என்று சொல்லப்படுகிற ஆற்றின் கரை ஓரத்தில் நின்று, ஆண்டவரே என்னை தயவு செஞ்சு என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, என்னை தயவு செஞ்சு என்னை ஆசீர்வதிங்க. இரவு முழுவதும் போராட வேண்டிய ஒரு நிலை. தன் மனைவி தன் பிள்ளைகள் ஆயிற்று. அந்த பொறுப்பு இவன் மேல விழுந்ததுதான். பிரதர், என் சாபத்துக்காக நீங்க ஜெபிங்க. பிரதர் சிஸ்டர், என் சாபத்துக்காக நீங்க ஜெபிங்க. நோ, உன் சாபத்துக்காக நீயே பாவப்படாம, உன் சாபத்துக்காக நீயே கஷ்டப்படாம, உன் சாபத்துக்காக நீயே அக்கறைப்படாம, உன் சாபம் நம்முடைய சாபம் நீங்க நமக்காக மற்றவர்கள் ஜெபத்தை எடுக்க முடியாது. நமக்கு நோய் குணம் தீர மற்றவர்கள் ஜெபிக்கலாம். நம்ம மேல இருக்கிற சாபம் பாவமும் நீங்கணும்னா நம்ம வாயை கொண்டு நம்ம அறிக்கை பண்றதை தவிர வேற வழி இல்லை. யாக்கோபு ஜெபிக்கிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், ஆசீர்வதிக்க விட மாட்டேன். செத்தாலும் சாகிறேன் ஆண்டவரே, இதே ஆத்துல செத்தாலும் சாகிறேன். என் பேர்ல இருக்கிற சாபம் கலங்க நீங்காம நான் போக மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன். கர்த்தர் பார்த்தாரு. அப்படியா? பாருங்க, அவரு யாக்கோபு கண்ணீர் விட்டு ஜெபிச்ச உடனே எந்த இடத்துல வீக்னஸ் பாயிண்ட்ங்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. வேற ஒண்ணும் கேட்கல. அப்படியா? உன் பேர் என்னப்பா? என் பேர் யாக்கோபு ஆண்டவரே. ஓ, இந்த யாக்கோபுல நிறைய களங்கம் எல்லாம் இருக்குது. யாக்கோபுல நிறைய பிரச்சனை இருக்குது. என் தாய் என்ன துக்கத்தோட பெற்றா. உண்மையான ஆசீர்வாதத்தை நான் சம்பாதிச்சு வச்சுட்டு போகட்டும். என் சாவை என் பிள்ளைகளை தொடரக்கூடாது. என் தாய் தவறி இருக்கலாம், என் மேல வச்ச பாசத்துல ஆனா சாபமா ஆயிடுச்சு. இப்ப எனக்கு தெளிந்த புத்தி வந்துடுச்சு, என்னை மன்னிங்கன்னு சொல்லி தன் பெயரில் உள்ள களங்கத்தை நீக்குகிற, சாபத்தை நீக்குகிற கர்த்தரத்துல முழங்கால் படியிட்டான், கதறினான், கண்ணீர் வடித்தான். பரலோகத்தின் தேவன் யாக்கோபுக்கு மனம் இறங்கினா, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க பார்க்கலாம். சகோதரி, உங்களை தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன், கண்களை மூடி உண்மையான ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளுக்கு நீ வச்சுட்டு போகணும்னு நீ நினைக்கிறீங்க. என் நிந்தையை மாற்றினது, என் சாபத்தை மாற்றினது, என் பிரச்சனையை மாற்றினது. சகோதரி, அப்படிப்பட்ட சாட்சியை உன் வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென் ஆமென். சாபத்தை மாற்று ஒரே ஒரு வழி.